வெல்கம் பேக் டு எல்பி அக்வாரியம். நம்ம பெட் கேட் இருக்கான் தானே வீராட். அவன் வந்து ஃபஸ்ட்டே நான் சில டைம் பார்த்துருக்கேன். ஒரு செடியோட வேர்லேருந்து அந்த மண்ணை சாப்பிடுவான். பட் இன்றைக்கி லக்கிலி அதை ரெக்கார்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. இதுதான் என் அம்மா வந்து கார்டன் இருக்கா, என் அம்மா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த குப்பை மேனி அந்த செடியெல்லாம் பிடுங்கி போட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டா ஏதோ சின்ன குழந்தைங்க சாக்லேட் ஐஸ்கிரீம் பார்த்த மாதிரி ஓடி வந்து அதை எடுத்து எப்படி சாப்பிட்றான் பாருங்கள். அது ஏன் ரீசன் தெரில. ஆனால் வந்து கேட் வந்து கிராஸ்லாம் சாப்பிடும், டைஜஷனுக்கு சாப்பிடும். பட் இந்த வேறு ஏன் இப்படி சாப்பிடுதுன்னு தெரில. அதனால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல, சாப்பிட்டுட்டே இருக்கான் வீராட்டு. அது நாங்கள் அதுக்கிட்டே இருந்து வாங்கினா அப்படியே கோவப்பட்டு அதை பிடுங்கி சாப்பிடுவான். அழகா போஸ் பாருங்கள் எப்படி கொடுக்குறான்னு. கோபம் வேறு அதை எடுத்துட்டா. அப்புறம் ஃபர்ரெல்லாம் கொஞ்சம் கிராஃப்ட்டு டெடிபியர்ஸ்லாம் செய்வாங்க தானே. அந்த ஃபர் வந்து நிறையா வேஸ்ட்டாக இருந்துச்சா, நெய்பர் அக்கா கொடுத்தாங்க, நீ ஏதாச்சும் பில்லோ மாதிரி கேட்டுக்கு பண்ணுன்னு. ஸோ இன்றைக்கி அதுதான் பண்ணிகிட்ருந்தேன். கஷ்டப்பட்டு அது குட்டி குட்டியாக இருந்தது, அதெல்லாம் ஜாயின் செஞ்சு இதை மேலே படுக்க வச்சா அதை பார்த்து என்ன நினச்சதோ தெரில, அது பக்கத்துலேயே போக மாட்டேங்குது. கஷ்டப்பட்டு செஞ்சேன். கலராக இருக்கும். நான் அதை போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் இன்னொரு வேரை பார்த்துட்டான். அது வந்து கிராஸில் மார்னிங்கு, இது வந்து ஆஃப்டர்நூனு. பாருங்க எப்படி சாப்பிட்றான். இதுதான் அந்த செடி, குப்பை மேனி செடின்னு தான் என் அம்மா சொன்னாங்க. கரெக்டாக இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ரீசன் ஏன்னு தெரிஞ்சால் அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள். மேபி டைஜஷனுக்காக இருக்கலாம், இல்லைன்னா என்ன பர்பஸ்ன்னு தெரில. ஆனால் இந்த கிரவுண்ட் நட்லாம் இருக்குமே, அது வேர்லேருந்து எடுத்தால் நமக்கே அந்த அது வேரில் மண்ணோடு இருக்கப்போ அதை தொளிச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது மாதிரி இதுக்கும் இது ஃபேவரேட்டாக என்னன்னு தெரியல. நான் அதை எடுத்துட்டேன் இதுக்கிட்ட இருந்து, அப்போவும் அதை விடவே இல்லை. ஃபுல்லாக ஒரு 15 மினிட்ஸ் அதை சாப்பிட்டுட்டே இருந்தான். அழகாக இருக்குது அந்த நாக்கு, பிங்கிஷாக க்யூட்டாக இருக்கான் விராட். காலில் பாருங்கள், அந்த அடிப்பட்ட காலில் மறுபடியும் எங்கேயோ போயிட்டு புண்ணு பண்ணிட்டு வந்திருக்கான். அடங்கவே மாட்டான் விராட்டு. இப்படி தான் எப்போவுமே நான் கேட்டை கூப்பிடுவேன். அங்கே பாருங்கள் புண்ணு எப்படி இருக்குது அடிப்பட்ட காலில்னு. அந்த பிளேஸில் மட்டும் இல்லை, உடம்புலையும் அங்கங்கே புண்ணு இருக்குது இவனுக்கு. ஓகே காய்ஸ், இது மாதிரி இவன் இன்ட்ரெஸ்டிங்காக வேறு ஏதாச்சும் பண்ணால் நான் அதையும் ரெக்கார்ட் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள் ரெகுலராக. பாய் காய்ஸ்.